వన్నికుల క్షత్రియ ముల్జన ಮ್ಯಾಟ್ರಿಮೋನಿ ಪ್ರಪೋಸಲ್ಸು ಗರ್ಲ್ಸು ಇಂದು ಪಟ್ಟೆ ಪುಳ್ಳಿಂಗ ಶೈನಸ್ ಆಗ್ಲಾಮು ಶಿವರಿಂಗ್ ಆಗ್ಲಾಮು ಅನ್ಕಂಫರ್ಟಬಲ್ ಫೀಲ್ ಆಗ್ತಾ ಇಕ್ರಿಂಗ ಯಾವ್ದಾದ್ರು பொண்ணுங்காக்து மாப்பிள்ளைங்களுக்கு காமிக்கணும் அண்ணாக்கல எங்கேனா ஃபங்க்ஷனுங்கள ஆகலாமோ யாவ்தாரு ஈவெண்ட்ஸ்ல அங்கே ஒப்போம் அவங்க அம்மா அந்த பொண்ணு இது பாருங்க அண்ணாக்கலா அந்த பொண்ணவே நம்ம போய் பேசிக்கிறதுக்கு போனாக்கலா அப்பும் பெருகேனோம் இல்லையா அம்மா பெருகேனோம் போய் மூடஷ்குதுங்க நீங்கள் அந்த அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் வரக்கூடுது உங்களுக்கு அந்த ஷைனஸ்ஸு உங்களுக்கு வரக்கூடுது நாங்கள் பேசிக்கிறக்கெல்லாம் உங்களுக்கு அந்த ஷிவரிங் அந்த திகிலாகிறது கை காலம் நடுக அதெல்லாம் வரக்கூடுது போல்டாக இருக்கணும் பிரேவாக இருக்கணும் நான் என்ன கேட்குறோன்னா அதுக்கும் நீங்கள் போல்டாக ஆன்சர் கொடுக்கணும் அப்போவா அதில் உங்களோட ஆட்டிடியூடு பாடி பர்ஸ்னாலிட்டி உங்கள் பிஹೇವಿಯರು ಕ್ಯಾರೆಕ್ಟರು எப்படி ಅನ್ನೋದೆಲ್ಲ ಅರ್ಥ ಆಗ್ದು ನಾನೇ ಅನ್ನೋಟಲ್ಲ ಯಾರ ಮೇನಾದರೂ ಆಗ್ತು கனாலும் ஆகணும் இந்திக்கு நீங்கள் இன்னொருத்தர் வீட்டில் போய் சம்சாரம் பண்ணி அந்த வீடு ராணி மாதிரி நீங்கள் ஜவாப்தாரி எடுத்துணும் ஆளாது பண்ணுறது நீங்கள் அதுக்கு ஒரு ராணி ஸோ அந்த வீட்டுது பூர்த்தி ஜவாப்தாரி உங்கள் மேலே இருக்குமோ ஸோ நீங்கள் வீட்டு மருமக ஆகி நீங்கள் அத்தை மாமு வார்கித்தி நாத்னி அவங்க வீட்டு சம்மந்திக்கிறவங்களெல்லாம் வந்தாக்கலாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணணும் அவங்களவே எப்படி வெல்கம் பண்ணுறீங்க அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுறீங்க உங்கள் பாடி ಪರ್ಸ್ನಾಲಿಟಿ ಆ್ಯಟಿಟ್ಯೂಡು ಇದೆಲ್ಲ ಕೌಂಟ್ ಆಗ್ದು ಸೊ ಯಾವುದಕ್ಕೂ ದಿಗ್ಲು ಹಿಂಗೆ ಬೋಲ್ಡ್ ಆಯ್ಕೊನು ಸ್ಟ್ರೈಟ್ ಫಾರ್ವರ್ಡ್ ಆಯ್ಕೊನು ಶೈ ಎಲ್ಲ ಹಾಕೊಡ್ದು ದಿಗ್ಲು ಹಿಂಗೆ ಕುಡ್ದು ನಾರ್ಮಲಾக கேஷுவலாக பேசணும் நீங்கள் என்னத்துக்கும் திக்லு இங்கிறீங்க என்னத்துக்கும் நீங்கள் ஷை இங்கிறீங்க கேஷுவலாக இருங்க என்னத்துக்கும் கை காலெல்லாம் நதுக்கு பிஷ்கிறீங்க நாளைக்கு நீங்கள் இன்னொரு வீட்டில் போய் சம்சாரம் பண்ணுறது அந்த வீட்டு பூர்த்தி ஜவாப்தாரி உங்கள் மேலே வருது இப்போவனே உங்களுக்கு இத்தனி திக்லு இதெல்லாம் இந்திக்கு இன்னொரு வீட்டில் போய் அத்தனை பெரிய ஜவாப்தாரி எடுத்தணும் புள்ளை குட்டிங்களே வளர்க்குறது இதெல்லாம் எப்படி ஆகுது ஸோ நீங்கள் அந்த இது வரணும் உங்களுக்கு அந்த ஆட்டிடியூடு அந்த சைல்ட்னஸ் மைண்டெல்லாம் போகணும் ஒரு அடல்ட் மெச்சூரிட்டி அன்றது வரணும் ஸோ இது ஒரு அட்வைஸாக நான் உங்களுக்கு சொந்தாய்க்கிறோம் இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியுமோ பட் ಸ್ಟಿಲ್ ஒரு என்ன ஆகுது நம்ம மைண்டுங்க ஒர்க் ஆகுதுல யாராದರೂ ಏನ್ಮನ ಅದ್ರ ಪற்றி ಸೊನ್ನಿಕೆ ಕೆಲವೊಂದು ಸತಿ ನಮ್ಮ ತಲೆಂಗುಲ್ಲ போதும் ஸோ அதற்கும் ஒரு இன்ஃபர்மேஷன் நான் சொந்தாய்க்கிறது ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கணும் பிரேவாக இருக்கணும் அப்போ எந்த கஷ்டம் வந்திக்கணும் நம்ம ஹேண்டில் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட இருக்கணும் எனக்கு அத்தனை பெரிய ஒரு ஜவாப்தாரி உங்கள் மேலேனே இருக்கும் இந்த பட்டை பிள்ளைங்க கனாலும் ஆகி இன்னொரு வீட்டுக்கு புதுதாக போகிறாங்க இதெல்லாம் ஒரு நாம் அந்த பாடி லாங்குவேஜு அந்த ஆட்டிடியூடு போல்ட்னஸ்ஸு பிரேவ்னஸ்ஸு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு இதெல்லாம் நம்மளுக்கு வரணும் கஷ்டம் சுகம் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் ஹேண்டில் பண்ணணும் போகணும் ஸ்மூத் வே அந்த ஒரு கெப்பாசிட்டி நம்ம வரணும் அந்த மெச்சூரிட்டி நம்மள்கிட்ட இருக்கணும் பட்ட பிள்ளைங்களுக்கும் நம்ம அப்போ அம்மா வீட்டில் எத்தனை சுக்மா ஆறாமல் விளாட்னிக்க கூடணும் கனாலும் சேஸ் நாமளே வீட்டில் போனாக்கலாம் கஷ்டம் சுக்கும் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணணும் போகணும் ஒரு வேளை என்மானா கஷ்டம்னு வந்தாக்கலாம் அந்த டைமில் போயிட்டு அப்பும் பெருகேனோ அம்மா பெருகேனோ அண்ணுதம்மிங்க ரிலேட்டிவ்ஸ் பெருகே போய் நீங்கள் மூடஷ்குருக்கு ஆகுதுல அதுவும் உங்கள் ஆம்டியா வீட்டு சம்சாரம் நீங்களே ஃபேஸ் பண்ணணும் ஸோ அந்த தைரியம் சக்தி உங்களுக்கு வரணும் அந்த ஜவாப்தாரி உங்களுக்கு வரணும் ಯಾವುದೇ ಕಷ್ಟ ಅಂದಿಕೇನು நீங்களே ஃபேஸ் பண்ணணும் ஒரு பட்டை புள்ளை ஆகி ஒரு வீட்டு மருமக ஆகி ஸோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி ஆகணும் அசையா எல்லா ஒன்றுக்கும் அப்பா அம்மா வர்றதுக்கு ஆகுதுல அவங்களுக்கும் வயசாயிக்குமோ உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாக்கலா அப்பா அம்மா கிட்ட போய் சகாயம் சேர்க்குற டைமில் அங்கே சகாயம் சேர்க்குறதுக்கு ஆகாத பரிஸ்திதிக்கலாம் இல்லை அண்ணு தம்பிங்களும் அத்தனை சகாயம் சேர்க்குறது பரிஸ்திதியில் இருக்கலாமோ அந்த கெப்பாசிட்டி உங்களுக்கு வரணும் என்ன கஷ்டம் வந்திக்கேனும் நாங்களே ஃபேஸ் பண்ணணுன்றது ஒரு மெச்சூரிட்டி மைண்டு ஜவாப்ದಾರಿ ಎಲ್ಲ உங்களுக்கு வரணும் எத்தனை கோட்டிங்க லட்சங்க ஆஸ்தி இருக்கிறதெல்லாம் இங்கே நீங்கள் எத்தனை பிரில்லியண்ட்டாக அந்த ப்ராப்ளமவே நீங்கள் சால்வ் பண்ணுறீங்க எத்தனை டேலண்டடு நீங்கள் எத்தனை உஷாரு எத்தனை சூட்டியாக இருக்கிறீங்கன்றது இம்பார்ட்டன்ட்டு ஒரு சம்சாரத்தை ஹேண்டில் பண்ணுற ஒரு கெப்பாசிட்டி மெச்சூரிட்டியாக இருக்கணும் நீங்கள் யாருக்கும் ತೊಂದರೆ ಆಗದ மாதிரி அப்போ அம்மா வீட்டுக்கு ಆಗ್ತು அத்தை மாமா வீட்டில் ಆಗ್ತು யாருக்கும் ತೊಂದರೆ வராத மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஃபேமிலி ரன் பண்ணணும் ஒரு நெல்லி பேர் இருக்கணும் நெல்லி ரீதியாக சம்சாரம் பண்ணுறதே உங்களுக்கு உங்கள் அப்பா அம்மாவுக்கு கொடுக்குறது ஒரு பெரிய கிஃப்ட்டு உங்களுக்கு எத்தனை கஷ்டம் இக்குது அன்னுட்டு ஆம்தான் வீட்டில் அப்பா அம்மா வீட்டில் போய் சொன்னுக்கு போகணாங்க அத்தவே நீங்களே ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும் உங்கள் கர்த்தவியம் அது சின் விஷயங்களை எல்லாம் பெரியதாக பண்ணணும் சண்டிங்களுக்கு போக்கூடாது நம்ம சம்சாரம் நம்ம ஸ்பாயில் பண்ணக்கூடாது அத்தவே ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ணணும் கிளியர் சேஸ்கணும் சினி விஷயங்கள எடுத்துன்னு போயிட்டு பெரியதாக சேஸ்னு போனேக்கே யார்
ஜீவனம் பாயாகிறது, நம்ம ஜீவனே பாயாகிறது. அத்தவே நம்ம தலை உள்ள வச்சுக்கணும். நம்ம சாகிற மட்டும் நெல்லி ரீதியா பாலி ಬದುಕணும், ಕಷ್ಟನೋ ಸುಖನೋ ಕನಾಲು ಸೇಸ್ನ ಆಮ್ಡ್ಯಾ ಉಟ್ಕೊಂಡ ಪೇಸೈಕಿ ನಮ್ಮ ಲೈಫ್ ಇಬ್ಡೆ ತಲೆವಿಧಿ ಇಬ್ಡೆ ಎದಿಗ್ದು ಅನ್ನುಟ್ಟು நம்ம ಅಡ್ಜಸ್ಟ್ ಸೇಸ್ನು போகணும். நெல்லிதோ குஷினோ சந்தோஷனோ எல்லானு ஆம்டியா வீட்ல நீங்க அட்ஜஸ்ட் ஆகுங்க, ஆம்டியா வீட்டுக்காரரு உங்களுக்கு அட்ஜஸ்ட் ஆகணும். ஸோ அந்த மாதிரி வாத்தாவரணம் நீங்கள் சுஷ்டி பண்ணி வச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு நம்பிக்கை பிரீத்தி விஸ்வாசம் வளர்ப்பிச்சுக்கணும். ஆங்க சொன் கூக்குறாங்க ஈங்க சொன் கூக்குறாங்க அன்றது காதுங்க தலைங்க மனசுங்க உட்குக்கனாங்க. உங்களுக்கு என்ன ಸ್ವಂತ புத்தி நீங்க யோசனை பண்றீங்களோ, உங்களுக்கு ಯಾವ್ದು நெல்லிதந்தோ ಅದನ್ನ மட்டுமே பண்ணுங்க. ஆங்க ஈங்க சொன் கூக்குது உப்பு காரம் மசாலா நெய் ஊத்துறாங்க பேசுங்க கேக்குறக்கு போகனாங்க. நெல்லிது மட்டுமே கன்சிடர் பண்ணுங்க. உங்களுக்கு ಯಾವ್ದು உங்க ಸಂಸಾರ உங்க ಜೀವನ ಇಬ್ಬರೇ ಅದೆನ್ಮೇ ಆಗ್ತು ನಾನು ಬಾಲುನು ಇಕ್ಕೂನು ಅನ್ನೋದು உங்களுக்கு ತಲೆ ಉள்ள ಇಕ್ಕೂನು. ಅದು ಸುಮ್ಮ ಆಂಗ್ಲ್ பேசி ಇಂಗ್ಲ್ பேசி ಸಣ್ಣ பெரிய விஷயங்க சேஸ்னு போக்குறது யாரும் சகாயத்து வரதுல. எல்லாரும் நம்ம ஜீவனம் பாக்குறாங்க எப்படி வாழ்த்தாய்க்கிறோமோன்னு. யாரு கிட்டனும் சகாயம் அனி கேட்டுன்னு போகே வனாங்க உங்களுக்கு கஷ்டம் இக்குது ಅನ್ನೋಟು. அப்போ அம்மா அண்ணு தம்பிங்க நென்று பண்று சம்பந்திக்கிற யார் கிட்டக்கும் போகனாங்க கஷ்டம் இக்குதோ எங்களுக்கு சகாயம் பண்ணு வாங்க ಅನ್ನೋಟು. அவங்களுக்கு தொந்தரைங்க நீங்க குக்குருக்கு போகனாங்க. உங்கள் ப்ராப்ளம் நீங்களே சால்வ் பண்ணணும் இண்டிவிஜுவலா. ஸோ அந்த கெப்பாசிட்டி அந்த மெச்சூரிட்டி மைண்ட் உங்களுக்கு வரணும். ஸோ இன்னொருத்தர் மேலே நீங்க யாரும் டிபெண்ட் ஆக்குறது இண்டிவிஜுவலா இண்டிபெண்டா நீங்க எல்லாரும் இக்கணும். அந்த ஒரு ಪರಿಸ್ಥಿತಿ நீங்க வளர்ப்பிச்சுக்கணும். நீங்க அந்த கெப்பாசிட்டி ஸ்ட்ரென்த் உங்களுக்கு வரணும். ಯಾವುದೇ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಅಂದಕ್ಕೇನು ನಾನೇ ಫೇಸ್ பண்றோம் எனக்கு அந்த கெப்பாசிட்டி இகுது இண்டிவிஜுவலா அந்த சக்தி நீங்க வளர்ப்பிச்சுக்கணும். முத்தா ஒரே பட்டை புள்ளை ஐயோ எங்கள் வீட்டில் பட்டை புள்ளிங்க இப்படி அனுட்டெல்லாம் முத்தா வளர்ப்பிச்சிக்கிறாங்க பாரு, பேம்பர்ட் பண்ணி வளர்ப்பிச்சிக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ டெடிகேட் பண்ணுறோம். யாருக்கும் கஷ்டம் ಅಂತ தெரியாதாங்க, யாரும் சுக்மா நிற்கிறாங்க லைஃப் டைம் மிக்குதுல யாருக்கும் எத்தனை கோட்டி இந்திக்கேன்னு என்மனா ஒரு ப்ராப்ளம் சிக்கே இருக்குமோ. ஸோ நம்ம ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுற கெப்பாசிட்டி நம்மள்கிட்ட தாக்கத்திக்கணும். பிரபஞ்சத்துல நான் ஆறாமாய்க்கிறோம் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லைன்னு சொல்ற மனுஷன் யாரும் இல்லை. பிரತಿ ஒரு மனுஷனுக்கும் கஷ்டம்ன்றது இக்கே இருக்குது. கஷ்டம் இல்ல ஜீவி யாரும் இல்லை. ஸோ அதை நம்ம ஃபேஸ் பண்ணணும் போகும் சக்தி நம்மளுக்கு இக்கணும். இண்டிபெண்டா ஹேண்டில் பண்ணணும், யார் மேலே டிபெண்ட் ஆகாத.